அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடியில் எப்படியாவது வென்று சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு திரைப்படத்துறையில இருந்து அண்ணன் நடிகர் ஒருத்தர் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. அவர் அந்த காணொலியில் என்ன சொல்லியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காருங்கிறத பற்றியும், அதே நேரத்தில் மீனவ சமுதாய மக்கள், அந்த மீனவ சங்கத்தில் கூடிய அமைப்பு வந்து என்ன பண்றாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரிச்சு வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியும் காரைக்குடியில் இதுவரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எங்கே போனாலும் வாகன பரப்புரை செய்வாங்க, பொதுக்கூட்டத்தில் கலந்துக்குருவாங்க. ஆனால் முதல் முறையாக ரோட் ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி செய்வார், எடப்பாடி செய்வார், ஸ்டாலின் செய்வார், விஜய் அவர்கள் கூட செய்வாங்க. ஆனால் இந்த தடவை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து காரைக்குடியில் ரோட் ஷோ போயிருக்காங்க. அந்த ரோட் ஷோவில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு ஆனந்தன் டாக்ஸ் வலைவலியில் மிக தெளிவாக பார்ப்போம். அரசியல்ல நீங்க தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும். மருது திரைப்படம், விஷால் நடிச்ச மருது படம் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துல வில்லனாக உண்மையிலேயே சிறந்த வில்லனாக நடிச்சிருப்பாரு. அப்படியே அந்த மண் சார்ந்த வில்லனாக கதாபாத்திரமா தோண்டியிருப்பாரு. அப்படிப்பட்டவர் தான் ஆர்கே சுரேசன். அவர் வேற யாருமே இல்லைங்க, நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய களஞ்சியம் சிவகுமார் அண்ணனுடைய உடன் பிறந்த சகோதரர் தான். ஆனால் என்னது, களஞ்சியம் சிவகுமார் அண்ணன் வந்து தமிழ் தேசியத்தில் ஆரம்பத்துலேருந்து அண்ணன் சீமான் அவர்களோடய பயணிச்சிட்டாங்க. ஆனால் ஆர்கே சுரேஷ் அண்ணன் என்ன பண்ணார் அப்படின்னா, பிஜேபி அதில் வந்து அவர் விருப்பத்தோட அங்கே இணைஞ்சிருக்காரு. இப்போ வந்து ஏடிஎம்கே அலையன்ஸில் இருக்கிறதுனால, அவர் பிஜேபி சார்ந்து இருக்கிறதுனால அந்த அரசியல் கட்சியில் போயிருக்காரு. ஆனால் இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்களை வந்து அவருக்கு ஆல்ரெடி அறிமுகம் இருக்கிறதுனால அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அவரோட கனவா இருந்திருக்கு. அதில் குறிப்பாக இந்த தடவை காரைக்குடி சட்டமன்ற தொகுதி அண்ணன் சீமான் அவர்கள் போட்டிடுறதுனால, நம்ம அலையன்ஸ் கட்சியாகவே இருந்தாலும் பிஜேபிக்கு வந்து நம்ம ஓட்டு கேட்கறதா இருந்தாலும், ஆனால் காரைக்குடியில் மட்டும் எப்படியாவது காரைக்குடி மக்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வெற்றி பெற வச்சிருங்க. இப்படி ஒரு தமிழ் தேசியவாதி வந்து உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாரு. இந்த மண் சார்ந்து மக்கள் சார்ந்து இன்னொன்னுங்க, அரசியலில் எல்லாத்துலேயுமே எல்லாரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் எடுக்கக்கூடாது மட்டும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கும். இவர் எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ளே போய் வந்து இவர் பேசுறது, அந்த தொகுதி சார்ந்து இவர் செய்யக்கூடிய நலன்களை வந்து நம்ம எல்லாரும் பார்க்கணும். தயவு செஞ்சு காரைக்குடி மக்கள் வந்து இவரை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு வந்து ஒரு சென்டிமெண்டலாக ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காங்க. அந்த பதிவை வந்து நீங்களே பாருங்களேன். அன்பார்ந்த காரைக்குடி மக்களுக்கு வணக்கம். உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இல்லை, பெரிய ரிக்வஸ்ட் இது. ஒரு நல்ல மனிதன், நல்ல பொலிட்டிஷியன், தலைசிறந்த ஒரு பொலிட்டிஷியன், பண்பாளன், தமிழுக்காக இன்னைக்கு இல்லை என்னைக்குமே உழைத்து கொண்டு இருக்கும் ஒரு நபர் சட்டசபைக்கு வரட்டுமே ஒரு தடவை. இந்த காரைக்குடி மக்களை விட்டுறாதீங்க, எந்த விஷயத்துக்கும் விட்டுறாதீங்க, எதனாலையும் விட்டுறாதீங்க. நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிஜேபி அலையன்ஸ் கூட்டணியில் இருக்கேன். ஸோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். பட் ஒரு தமிழனா காரைக்குடியில் அவர் நிற்கிற தொகுதி, அவரை மாற ஒரு தமிழனை ஒரு சட்டசபையில் வரணும் அப்படிங்கிறது என் ஆசை இல்லை. அவரை நம்பி ஓட்டு போட்ட 40 லட்சம் மக்களோட ஆசை. நம்ம எந்த காரணத்தை கொண்டும் அவரை தோக்க வச்சிடாதீங்க. அது அது அவர் தோக்கிறது கிடையாது, நீங்க தோக்கிறது, அந்த தொகுதி தோக்கிறது. ஒரு தடவை வரட்டும், பாருங்க. அவர் எவ்வளோ, அவரோட ஐடியாலஜி இட்ஸ் டிஃப்ரெண்ட். அவர் ஐடியாலஜி எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு மனிதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ் தேசியத்தை பிடிக்கும். பட் என்னோட சில விஷயங்கள், அவங்களோட கோட்பாடு எனக்கு என்னோட கோட்பாடுக்கு ஒத்து வரல. ஆனால் ஒரு மனிதனாக அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தமிழ் தேசியத்தின் ஒரு மகனாக அவரை எனக்கு பிடிக்கும். அவர் இவ்வளவு நாள் 15 வருஷம் ஒரு மனிதன் போராடிட்டு இருக்காரு. திருப்பி எந்திரிச்சு வந்து தனியாக நின்றுட்டு இருக்காரு. அந்த தனித்தன்மத்துக்காகவே அவருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். தயவு செய்து அவருக்காக ஓட்டு போடுங்க. மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில்
குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த அக்கா அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம மீனவ சமுதாய மக்கள் எல்லாரும் வந்து அந்த அக்காவுக்கு வந்து வாக்கு செலுத்தி நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளர் நிற்கக்கூடிய அவங்க வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஒரு அக்கா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் எல்லாரையும் அந்த கடல் சார்ந்த அந்த மக்கள் வந்து, ஏன்னா உங்களுக்காக உண்மையாகவே வந்து நிற்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நலன் சார்ந்து பேசக்கூடிய அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உங்களுக்கே தெரியும், சென்னையில் வந்து பேனா சிலை வைக்க போறாங்க கடலுக்குள்ள அப்படின்னு, அதற்கு மற்ற எல்லாரும் மௌனமா இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் தான் வந்து அந்த சுற்றுச்சூழலுக்கு அந்த கடல் சார்ந்து என்ன பிரச்சனை வரும்னு பேசி அதை நீ வச்ச அப்படின்னா நிச்சயமா நான் வரும்போது உடச்சு தகர்த்திடுவேன், அதை வைக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அது மாதிரி வேற இன்ன வரைக்கும் சரி கச்சத்தீவை மீட்டு கொடுக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா இதுவரைக்கும் செஞ்சப்பாடு கிடையாது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். இதே ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படை நாள் தாக்கப்படும் போகும்போதும் குரல் கொடுக்கிறவர், அதற்காக போராடக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி பொழுதோட நம்ம வந்து போராடிட்டு தான் இருக்கோம். அவர் கையில அதிகாரம் வேணும் அப்படின்னா நீங்க அந்த ஒரு வேட்பாளர் மட்டும் இல்லாம ஒட்டு மொத்தமா நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளர்கள் உங்க சரௌண்டிங்ல யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஆதரிக்கணும். ஆனா இருந்தாலும் நீங்க அக்காவை ஆதரிச்சதுக்கு மிக்க நன்றி. காரைக்குடி சட்டமன்ற தொகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு மேலாக அங்கே காரைக்குடியில் அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளராக நின்றது போதும் அங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட உறவுகள், நாம் தமிழ் கட்சி உறவுகள் எல்லாருமே வீடு வீடாக போய் அங்கே வந்து ஒரு வீடு கூட மிஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்லையும் வந்து துண்டறிக்கை கொடுத்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே போல் அண்ணன் சீமான் அவர்கள் அங்கங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பெரும் நகரங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசினாங்க, பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. கட்சி உறவுகளும் நிறைய தெருமுனை பிரச்சாரங்கள் பேர்ல ஒவ்வொரு சிற்றூர்கள் இருக்கக்கூடிய அதுல கொஞ்சம் பெரிய ஊர்கள் எல்லா ஊர்கள்லையும் வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்துறாங்க. வாகன பரப்புரைகள் நிறைய பண்ணியிருந்தோம். அதே போல ஆட்டோ பிரச்சாரம், இப்படி நிறைய ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொரு வீட்லையும் கடமைக்கு போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு வரல. திமுக அதிமுக போல ஒவ்வொருத்தரும் ஒரு நோட்டீஸ் கொடுக்கும்போது நாம் தமிழர் கட்சி ஏன் வரணும், அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி பேசி அந்த மக்கள்கிட்ட வாக்கு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தது, உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இன்னைக்கு மக்களோட மனநிலை எப்படி போச்சுன்னா, ஒரு பெரும் கூட்டம் இருக்கா, நாங்கள் சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்துறதா இருந்தா அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டாங்க. இந்த வெற்றி பெறுவாரா அப்படின்னா மக்கள் எதை விரும்புறாங்க அப்படின்னா பெரும் கூட்டமா இருக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து மக்கள் விரும்புறாங்க. இன்னைக்கு அந்த கூட்டத்தை இந்த 2-3 நாட்களாக காரைக்குடியில ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருந்தும் வந்து நம்மளுடைய உறவுகள், தமிழ்நாடு மட்டும் இல்ல வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வந்திருக்காங்க. வெளிநாட்டுகள்ல வேலை பார்த்தவங்க கூட அண்ணன் சீமான் அவர்களுடைய வெற்றிக்காக வெளிநாடுகள்ல இருந்து வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்காக வேலை செஞ்சுட்டு போய் அவங்க தொகுதியில போய் வாக்கு செலுத்துறதுக்காக வந்திருக்காங்க. இப்படி எல்லாரும் மொத்தமா வந்து காரைக்குடியில சங்கமிச்சு அண்ணன் சீமான் அவர்களுக்காக அணிதிரண்டு ஒரு சீரா பாருங்களேன், நீங்களே இந்த காணொலியில பாருங்க, ஒரு வரிசை, அதாவது ரோட்ல வந்து ஒரு ஓரத்துல அழகா வரிசையா நடந்து போறாங்க. இருசக்கர வாகனங்கள் வருது, சைக்கிள் பேரணிகள் வருது, அதற்கு பின்னாடி கார் 4 சக்கர வாகனங்கள் வருது. அண்ணன் சீமான் அவர்கள் அந்த வாகனத்துல வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்குகள் வந்து சேகரிக்கிறாரு. அதே போல ஒரு ஓரத்துல ஒரு இடத்துல நின்று மக்கள்கிட்ட வந்து உரையாடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா வந்து இன்னைக்கு ரோட் ஷோ அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னையோட வந்து பிரச்சாரம் இறுதி கட்டத்தை அடைஞ்சதுனால, இன்றைய 6 மணியோட வந்து பிரச்சாரம் வந்து முடிகிறதுனால அண்ணன் சீமான் அவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரமா வந்து அந்த ரோட் ஷோ வந்து செஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இனி காரைக்குடி மக்கள் கையில தான் இருக்கு. உறுதியாக காரைக்குடி மக்கள் அண்ணன் சீமான் அவர்களை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்புறோம். ஏன்னா எல்லார் எதிர்கட்சியே இருந்தாலும் சரி சீமானனோட வெற்றியை உண்மையிலேயே எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்து இந்த அளவுக்கு மாறி நிற்கிது எதிர்கட்சிகளோட மனநிலைமை கூட. ஏன்னா எல்லாரும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. அண்ணனை காரைக்குடி மக்கள் தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க. நன்றி. அரசியல்ல நீங்க தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும்.